தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஏசாயாவுக்கு கொடுத்த தரிசனம் உங்களுக்கும் கொடுக்க வல்லவர், எனக்கும் கொடுக்க வல்லவர். இதுதான் கிருபை. இந்த தேவ தரிசனத்துக்கு முன்பே நம்ம என்ன செய்யணும்னாக்கா, தேவன் இடத்துல நெருங்கி போவதற்கு முன்பு இறைமையில வாசிக்கிறோம், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவிலே தடை சோறா இருக்கிறது. வாசிக்கிறோமா இல்லையா? அப்போ என்ன நடக்கிறது என்று கேட்டா, அந்த தடை சுவரை நம்ம என்ன செய்யணும்னா மேற்கொள்ளணும். அந்த பாவத்தை எப்படி நம்ம ஒழிக்க முடியும் என்றால், அறிக்கையின் பேரில் பூரண அறிக்கை. தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான், மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான். நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா? இதே ஒரே வசனம் பல பிணிகளுக்கு நமக்கு விலக்கி கொடுக்கும். ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, பூமிக்குரிய ரீதியிலும் சரி. சில சமயத்தில் பாவம் என்ன, புண்ணியம் என்ன, பரிசுத்தம் என்ன என்று தெரியாமலே ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். செய்கிறது பாவம் என்ற